முதல் முறையாக இந்த வரவு செலவு திட்டத்தில் இந்திய வம்சாவளி அல்லது ஒவ்வொரு விதமாக கூறப்பட்டிருந்த அந்த சமூகத்திற்கு அடையாள முத்திரையை பதித்தார் தோழர் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் மலேக தமிழர் என்று. இது வரலாற்றிலே பதியப்பட வேண்டிய ஒரு சொல்லாகும், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகும். அதனால் உரிமை இழந்த அடையாளம் இழந்த சமூகத்திற்கு ஒரு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது மலேக தமிழர் என்ற ஒரு புனிதமான அடையாளம். இன்று அரசாங்கம் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயத்தில் அவதானம் செலுத்தி அதற்கான பிரேரணையாக 1700 ரூபாவை முன்மொழிந்திருக்கின்றது பிரேரணையாக. ஆனால் இந்த 1700 ரூபாய் சம்பள உயர்வை வழங்க வேண்டும் என்று அரசாங்கம் கூறுகின்ற பொழுது அநேகமான கம்பெனிகள் இதற்கு முன்வரவில்லை. அதனால் இவ்வாறு இருக்கின்ற பொழுதே எதிர்வரும் காலங்களில் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விடயத்தை முழுமையாக்கி அவர்களுக்கான சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கமும் கேபினட்டும் அதாவது ஆளும் அமைப்பும் இன்று தயாராக இருக்கின்ற நேரத்தில் எதிர்வரும் காலத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கு இன்னும் பல நன்மைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.